இன்றைக்கி நம்ம சேனலில் சொஜ்ஜி அப்பம் பண்ண போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. சொஜ்ஜி அப்பம் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு முதல்ல ரவை கேசரி பண்ணணும். இன்றைக்கி ஃபஸ்ட்டு ரவை கேசரி, ரெண்டாவது நம்ம சொஜ்ஜி அப்பம் எப்படி பண்ண போகிறோம் ரெண்டுத்தையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுக்கு என்னென்ன தேவைன்றது நம்ம இப்போ பார்த்துடலாம். இப்போ கேசரி பண்ணுறதுக்கு 1 கப்பு ரவை, 1 கப்பு சர்க்கரை எடுத்துக்கோங்க. ஒரு சிட்டிகை கேசரி பவுட்ரு, 50 கிராம் நெய், சொஜ்ஜி அப்பத்துக்கு 200 கிராம் மைதா, பொரிச்சி எடுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. இப்போ சொஜ்ஜி அப்பத்துக்கு மைதா மாவு ஒரு ஏனத்தில் மாற்றி நம்ம பிசைந்து நல்லா ஊற வச்சிடலாம். ஒரு அரை மணி நேரம் அது நல்லா ஊறணும். அப்போ தான் சொஜ்ஜி அப்பம் சாப்பிட்டா நல்லா இருக்கும். சூடாக சாப்பிட்டிங்கன்னா லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்குங்க. இப்போ தண்ணி ஊற்றி இது மாதிரி நல்லா மாவு பிசைஞ்சாச்சு. 4 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்து வச்சுருவோம். மாவை அரை மணி நேரம் ஊறட்டும். சொஜ்ஜி அப்பம் நம்ம பண்ணிக்கலாம். அரை மணி நேரம் மாவு ஊறத்துக்குள்ளே நம்ம கேசரியை ரெடி பண்ணிக்கலாம். நம்ம இது மாதிரி ஊறட்டும். நல்லா இது மாதிரி பிசைந்து வச்சுக்கோங்க. நல்லா அப்போ தான் உங்களுக்கு நல்லா இருக்கும் மாவு. மாவு நல்லா ஊறினா தான் உங்களுக்கு சொஜ்ஜி அப்பம் நல்லாயிருக்கும். மூடி எடுத்து வச்சிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கேசரி பண்ணிக்கலாம். அதை தான் நம்ம பூர்ணமாக வச்சு சொஜ்ஜி அப்பம் போட போகிறோம். இப்போ கேசரி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. 2 டீஸ்பூன் நெய் போட்டுக்குங்க. நெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ரவையை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். முந்திரி ஏலக்காய்லாம் நான் கேசரிக்கு சேர்க்கலை. ஏன்னா நம்ம மைதா மாவில் பூர்ணம் வச்சு தட்டி போடுறதுனால அந்த பூர்ணம்லாம் வெளியே வந்துடும். அதுக்காக நான் சேர்க்காமல் பண்ணுறேன் ப்ளேனாகவே. நீங்கள் வெறும் கேசரி பண்ணுறதா இருந்தால் ஏலக்காய் முந்திரிலாம் சேர்த்து நீங்கள் பண்ணிக்கோங்க. ரவை நல்லா வறுத்தாச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி ரவை நல்லா வேக விடுவோம். தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விடுங்க. 1 கப்பு ரவைக்கு 2 கப்பு தண்ணியை நீங்கள் ஊற்றிக்குங்க. ஒரு 5 நிமிஷம் ரவை நல்லா வேக விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம சர்க்கரையை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ரவை நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம சர்க்கரையை கூட சேர்த்துக்கலாம். சர்க்கரை போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா சர்க்கரை ரவை எல்லாம் நல்லா கலந்துடும். கேசரி பொருளில் கொஞ்சம் பாலை விட்டு நல்லா கரைச்சி நம்ம சேர்த்துக்கலாம். முந்திரி ஏலக்காய் திராட்சைலாம் போட்டு நீங்கள் கேசரி பண்ணுறதா இருந்தால் ஃபஸ்ட்லேயே நீங்கள் வறுத்து எடுத்து ஒரு ஏனத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ரவை வெந்ததுக்கப்புறம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கேசரி பவுடர் போட்டு 1 நிமிஷம் ஆனதும் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். சொஜ்ஜி அப்பத்துக்கு பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு. கேசரி நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம சொஜ்ஜி அப்பம் போடலாம்.
சொஜ்ஜப்பம் போட்டு எடுக்கிறதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கலாம். பொரிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடாயில். எண்ணெய் நல்லா காயட்டும். அதுக்குள்ளே நம்ம சொஜ்ஜப்பத்தை தட்டி எடுத்துக்கலாம். சொஜ்ஜப்பத்தை தட்டுறதுக்கு வாயில் இருந்தால் எடுத்துக்குங்க. அப்படி இல்லைன்னா இது மாதிரி நல்லா கவர் உங்ககிட்ட இருந்ததுன்னா அந்த கவரில் லைட்டாக எண்ணெய் தடிவிட்டு மைதா மாவை நம்ம தட்டிக்கலாம். மைதா மாவு நல்லா ஊறிடுச்சு. இந்த சைஸில் நீங்கள் உருண்டை பிடிச்சிக்குங்க. உள்ளே வர பூர்ணம் வைக்க போகிறோம், அதனால் இந்த சைஸில் பிடிச்சிக்குங்க. சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சி வச்சுக்குங்க. எல்லா மாவும் இதே மாதிரி பிடிச்சி வச்சுக்குங்க. கேசரி நல்லா ஆறிடுச்சு. மைதா மாவு நான் 8 உருண்டை பிடிச்சி வச்சுக்கிறேன். அதேமாதிரி அந்த சைஸ்லேயே நீங்கள் 8 உருண்டை பிடிச்சி இது மாதிரி வச்சுக்கோங்க. கையில் உங்களுக்கு ஒட்டுற மாதிரி இருந்தால் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு இந்த சைஸ்லேயே நீங்கள் பிடிச்சிக்கோங்க. சொஜ்ஜப்போ நம்ம தட்டி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இருக்கிற மாவை இதேமாரி செஞ்சு எடுத்துக்கோங்க. கவரில் லைட்டாக இது மாதிரி எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் மைதா மாவை எடுத்து வச்சு நடுவில் இதேமாரி தட்டிக்கணும். இது மாதிரி தட்டிட்டு பூரணத்தை நடுவில் இது மாதிரி வச்சுட்டு சுற்றி நல்லா இது மாதிரி பேக் பண்ணிடணும். அதை மைதா மாவை இது மாதிரி நல்லா மாவு எடுத்து இது மாதிரி பேக் பண்ணிவிட்டு நீங்கள் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு இது மாதிரி தட்டி மெலிசாக எடுத்துக்கணும். ரொம்ப கனமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது. மீடியமான சைஸில் தட்டி எடுத்துக்கோங்க. சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இந்த பூர்ணம் வெளியே வராமல் நீங்கள் தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு, அதெல்லாம் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சம் இது மாதிரி போட்டோன்னே இது மாதிரி மேலே வரும். இது மாதிரி நம்ம திருப்பி விட்டுக்கலாம். ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு நல்லா கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கலர் வந்த பிறகு நீங்கள் எடுத்துக்கங்க. இதே போல் எல்லா உருண்டையும் நீங்கள் வச்சு தட்டி எடுத்துக்கோங்க. ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இது மாதிரி நீங்கள் மெலிசாக தட்டி எடுத்துக்கோங்க. சூப்பரான சூஜி அப்பம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு எல்லோரும் சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.